விஜய் அவர்கள் நடித்து சோலோவாக வெளியான கோட் திரைப்படம் மொத்தமாக 400 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருக்கு. இதில் 200 கோடி ரூபாய் சம்பளமாக விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் நாளில் உலகமெங்கிலும் 126.32 கோடியை வசூல் செஞ்சிருக்கு. அதுபோக படம் முதல் 4 நாட்களில் மொத்தமாக 288 கோடியை உலகம் முழுக்கும் வசூல் செஞ்சிருக்குன்னு படக்குழுவினரே அதிகாரப்பூர்வமாக அவர்கள் தரப்பிலிருந்து அறிவித்தாங்க. அதன் பிறகு எந்த தகவலும் இது வரைக்கும் வெளியிடல. படத்தில் நடிகர் மோகன் தான் வில்லன் அப்படின்னாலுமே விஜய் தான் மெயின் வில்லன் அப்படின்றது படத்தை பார்த்த அனைவருக்குமே தெரியும். இதனால் விஜய் ரசிகர்கள் மிகவும் குஷியாக இருக்காங்க. வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறதை பார்க்குறதுக்கு மிகவும் அருமையாக இருக்குது, ரசிக்கும்படியாக இருக்கணும்னு விஜய் ரசிகர்கள் கொண்டாடிட்டும் வராங்க. படத்தை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக மிகவும் தரமான படத்தை தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற ரசிகர்களை கொண்டாடும் வகையிலும் திருப்திப்படுத்தும் வகையிலும் அந்த கடைசி 40 நிமிட காட்சிகள் இருக்குது. இதனாலே படம் பார்ப்பதற்கு நன்றாக இருக்குது, ஒரு முறை பார்க்கலாம்னு அனைவருமே அனைத்து தரப்புலையும் கருத்துக்களும் வெளியே வந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு வாரமாக நிறைய ரீல்ஸுகளும் ஷார்ட்ஸுகளுமே வந்தவண்ணம் இருக்குது. இதில் 3 விஜய் இருக்காங்க. இப்போ படத்தில் சாகடிக்கப்பட்ட விஜய் அவர் குளோனிங் தான், மெயின் விஜய் இன்னும் சஞ்சய் உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு பல ரீல்ஸ்களும் ஷார்ட்ஸுகளும் வந்திருக்கு. இதனாலே படத்தை ஹைப் கொடுக்கும் வகையில் மீண்டும் இது மாதிரி காட்சிகள்லாம் இணையதளங்களில் பரவிட்டும் வருது. என்னதான் இதில் 3 விஜய் இருந்தாலும் அது குளோனிங் விஜய்னாலுமே அதை புரியும்படி சாதாரண மக்களுக்கு படத்தை பார்க்க வரும் மற்ற ரசிகர்களுக்கு புரியும் வகையில் ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்துருக்கணும். காட்சிகளும் நல்லா அழுத்தமாக பதிகிற மாதிரி காட்சிகளும் வைக்கப்பட்டிருந்தால் படத்துக்கு இன்னும் ஹைப் அதிகமாகிருக்கும். இது எல்லாமே தெரியாமல் சைலண்ட்டாக வச்சுருக்கிறாங்கன்றதுனால படத்தோட ஹைப் குறைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சோலோவாக 1100 திரையரங்குகளில் வெளியானது. உலகம் முழுக்கம் 5000 திரையரங்குகளுக்கு மேலே வெளியானது. கோட் படம் இந்தியாவில் தெலுங்கில் அதிக வரவேற்பை பெறவில்லைன்னு சொல்லலாம். இதற்கு காரணம் இந்த கிளைமேக்ஸ் காட்சியில் சூப்பர் கிங்ஸ், மகேந்திர தோனி இப்படின்னு சிஎஸ்கேவுக்கு ஓவர் பில்டப் கொடுத்துருக்கிறதுனால அங்கே பெரிதாக ஈடுபடலை. அது மட்டும் இல்லாமல் ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பெரும் பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளித்து கொண்டு இருந்தது. இதனாலே படத்தோட வசூல் குறைந்திருக்குது. தெலுங்கு ரைட்ஸ் உரிமம் பார்த்திங்கன்னா மொத்தமாக 16 கோடிக்கு விற்பனை செஞ்சுருக்காங்க. ஆனால் இது வரைக்குமே சுமார் 5 கோடி வரைக்கும் தான் கணிசமாக வசூல் செஞ்சுருக்கு. இதனால் 11 கோடிக்கு மேலே நஷ்டம் ஏற்பட்டிருக்கு தெலுங்கில். அதே போல் ஹிந்தியிலுமே மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் வெளியிட முடியல. ஏன்னா மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் வெளியிடணும்னா அந்த படம் 8 வாரங்கள் கழித்து தான் ஓடிடியில் வரணும். ஆனால் இந்த படம் 10 நாள்லேயே ஓடிடியில் வரதுனால இந்த படத்தை மல்டிப்ளெக்ஸ்லேயுமே வெளியிட முடியல. இதனால் ஹிந்தியிலையுமே வசூலும் பாதித்திருக்கு. இந்த நிலையில் படம் ரிலீஸ் ஆகி 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமையோடு பார்த்திங்கன்னா 9 நாட்கள் ஆகுது. இந்த 9 நாட்களில் படத்தோட வசூலுன்றது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு கணிசமான அளவில் உயர்ந்து கொண்டிருக்கு. ஆமை வேகத்தில் உயர்ந்து கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் 9 நாட்களில் இந்த படம் 360லேருந்து 370 கோடி வரைக்கும் தான் வசூல் செய்திருக்கு அப்படின்னு பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்களும் தெரிவிச்சிருக்காங்க. அது போக படத்தோட அதிகாரப்பூர்வ வசூலை மிக விரைவில் ஏஜிஎஸ் நிறுவனம் அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. 2024ஆம் ஆண்டில் இது வரைக்கும் வெளியான தமிழ் படங்களே கோட் படம் தான் அதிகமான வசூலை செஞ்சு முதல் இடத்துல பிடித்திருக்கு. கோட் படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாகும் பொழுது சோலோவாக வெளியானது எந்த படமும் ரிலீஸ் ஆகலை. அதே போல் இந்த வாரமும் எந்த படமும் ரிலீஸ் ஆகலை. அதனால் கோட் திரைப்படம் தாக்கு பிடிச்சி கொண்டு இருக்குது. இந்த வாரம் ஏதாவது படங்கள் வெளியாகி இருந்தால் கோட் படத்தோட வசூல் அதிக அளவில் பாதிச்சிருக்கும். தற்போது வரைக்குமே 360லேருந்து 370 கோடி தான் வசூல் செஞ்சுருக்கு. போட்ட காசு, அதாவது தயாரித்தது 400 கோடி. 400 கோடியை கூட நெருங்கவில்லை அப்படின்றது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் விஜய் போன்ற மாஸ் நடிகர்களுடைய படங்களில். இந்த வாரம் ஏதாவது படங்கள் வெளியிட்டிருந்தால் மொத்தமாக 50 கோடி அளவுக்கு நஷ்டமாகியிருக்கும்னு சொல்லப்படுது. படம் மொத்தமாக நஷ்டத்தில் முடிந்திருக்குன்னு சொல்லப்படுது. இந்த வாரம் எதுவும் படம் வெளியாகாதனால சனி ஞாயிறுகளில் எப்படியும் படத்தோட வசூல் அதிகரிக்கும். அதுபோக ஓணம் பண்டிகையும் இருக்குது. இதனால் படத்தோட வசூல் சிறிதளவு அதிகரிக்கணும் எதிர்பார்க்கப்படுது. போட்ட காசை எடுத்துருவாங்கணும் எதிர்பார்க்கப்படுது. மொத்தமாக 400 கோடி வசூலித்தாலுமே சேட்டலைட் உரிமம், ஓடிடி ரிலீஸு, ஆடியோ ரைட்ஸ் இது போல் விஷயங்களில் அவங்க எப்படியும் 200 கோடி ரூபாய்க்குள்ளைக்கும் லாபம் இருக்குது. பொதுவாக வரைக்கும் வெங்கட் பிரபு படம் வெற்றி ஆகிடுச்சு, வெற்றி விழாவும் கொண்டாடிட்டு வெற்றி படமாக நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் ஒரு காரும் வாங்கியிருக்கார். பொதுவாக படம் வெற்றி பெற்றால்
தயாரிப்பு நிறுவனம் தான் வந்து கார் வாங்கி கொடுக்கும். தயாரிப்பு நிறுவனமே வந்து இன்னும் போட்ட காசை எடுக்காத நிலையில், அவர்கள் வந்து வருமா அப்படின்னு வந்து காத்து கொண்டிருக்கும் நிலையில் அவர் கார் வாங்கி கொடுக்க வாய்ப்பே கிடையாது. அதனால தான் வந்து வெங்கட் பிரபுவே வந்து படம் வெற்றியாகிடுச்சு, நானே கார் வாங்கிக்கிறேன்னு வந்து அவரே வந்து ஒரு புது கார் வாங்கியிருக்கதாக தகவல்களும் வெளியிருந்திருக்கு. இது வந்து அவரே வந்து அடுத்த படத்துக்கு அவரை ப்ரமோட் செய்யும் வகையில் விளம்பரப்படுத்தி கொண்டிருக்காரு. இது போல தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.